Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin. Assalatu wassalamu ala nabiyyina mursalin wa alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Karim wal Furqanil Majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bi fadli bismillahir rahmanir rahim. وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى صدق الله العلي العظيم. عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم حبب إلي من الدنيا النساء وطيب أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, இந்த வருடம் ஒவ்வொரு நாளும் தராவி தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த சுன்னத்துகளில் எந்த அளவிற்கு நவீன அறிவியல் பொதிந்திருக்கிறது, அறிவியல் ரீதியான பலன்கள் இருக்கிறது என்ற கோணத்தில் சில தகவல்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நசஈ ஷரீஃபுடைய 3939வது செய்தி, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள், ஹப்பிப இலைய மினத் துன்யா, இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா எனக்கு சில விஷயங்களை பிரியமாக ஆக்கியிருக்கிறான். இந்த உலகத்தில் சில விஷயங்கள் மீது இயற்கையாகவே எனக்கு பிரியம் ஏற்படுகிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்நிசா, முதலாவது பெண்கள். பெண்கள் என்பவர்கள் எனக்கு பிரியமானவர்கள். இரண்டாவது அத்தையிப், நறுமணம். மூன்றாவது குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத்தி, கண் குளிர்ச்சி தரக்கூடிய தொழுகை என்று ரசூலுல்லா இந்த மூன்றை பேசுகிறார்கள். உலகத்தில் மூன்றின் மீது எனக்கு பிரியம் ஏற்படுகிறது, பெண்கள், நறுமணம், தொழுகை என்பதா. இந்த இடத்துல ரசூலுல்லா நறுமணத்தை பற்றி பேசுகிறார்கள். ரசூலுல்லாவுக்கு இயற்கையாகவே நல்ல பெர்ஃப்யூம்ஸ், வாசனை திரவியங்கள் என்பது ரொம்ப ரசூலுல்லாவுக்கு பிடித்த ஹேபிட்டாக இருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபுடைய 2253வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பேசுகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் உரித அலைஹி தய்யிபுன், யாரிடத்திலாவது வாசனை திரவியங்கள் கொடுக்கப்பட்டால், ஒரு அத்தர் கொடுக்குறாங்க அல்லது ஒரு வாசனையான ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா, ஃபலா யருதுஹு, அதை அவர் மறுக்க வேண்டாம். இல்லை ஜி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். இந்த வாசனை திரவியங்கள் யாராவது கொடுத்தா, அத்தர் கொடுத்தா, இல்லை எனக்கு வேண்டான்னு அவர் தடுக்க வேண்டாம். ஃபஇன்னஹு ஹஃபீஃபுல் மஹமல் வ தய்யிபுர் ரீ, அது ரொம்ப இலகுவானது, ரொம்பவும் பரிசுத்தமானது. அந்த வாசனை திரவியங்கள் மனதிற்கு இதே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது என்ற ரீதியில் ரசூலுல்லாஹ் இந்த செய்திகளெல்லாம் பேசுகிறார்கள். இதல்லாத நிறைய செய்திகள் இருக்கிறது இல்லையா? ஜும்மாவுடைய தொழுகை சம்பந்தமாக பேசும் பொழுது கண்டிப்பாக வாசனை திரவியங்களை ரசூலுல்லாஹ் சுன்னத்தாக்கியிருக்கிறார்கள். பெருநாள் தொழுகைக்காக இருக்கட்டும், அல்லது மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்கள், எங்கெல்லாம் பெருமானார் அதிகமாக மக்கள் இருக்கிறார்களோ, அது முக்கியமான நாட்களாக பேசப்படுகிறதோ, அங்கெல்லாம் பெருமானார் குறிப்பாக நறுமணத்தை, வாசனை திரவியங்களை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ ரசூலுல்லாஹ் ஏன் நறுமணத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்யும் பொழுது நமக்கு நிறைய தகவல் கிடைக்கிறது. அரோமா தெரபி என்று ஒரு இயற்கை மருத்துவம் இருக்கிறது. அரோமா தெரபி, வாசனை திரவியங்கள் வைத்து நிவாரணம் செய்வது, மருந்து மாத்திரையெல்லாம் கிடையாது. எந்த நோயாக இருந்தாலும் வாசனை திரவியங்களை வச்சே மருத்துவம் பார்க்கின்ற ஒரு முறைக்கு அரோமா தெரபி என்று 17வது நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனுடைய மருத்துவமே வாசனையான எண்ணெய்கள், வாசனை திரவியங்கள் தான். ஜெர்மனியை சேர்ந்த எலிஃப் என்ற ஒரு மருத்துவர் பெர்ஃப்யூம் தெரப்பின்னு ஒரு மருத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்கிறார். இதுவும் அதே தான், வாசனை திரங்கள், பெர்ஃப்யூம்ஸை வச்சு நிறைய உலகத்தில் நிறைய வாசனை பொருட்கள் இருக்கிறது, நல்ல வாசனை பொருட்கள். இந்த வாசனை பொருட்களை வச்சே மருத்துவம் பார்க்கறதுக்குன்னு ஒரு மருத்துவ அமைப்பை அவர் கண்டுபிடிக்க உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறார். அதற்கு பேர் பெர்ஃப்யூம் தெரப்பி என்று பெயர். நம்ம சொன்ன அரோமா தெரப்பியும் கிட்டத்தட்ட இந்த ஸ்லாங்கில், இந்த அமைப்பில் உண்டானது தான். அதாவது வாசனையின் மூலமாக மனிதனுக்கு நிவாரணம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும் என்கிறார்கள்.
நல்ல வாசனைகள் மனிதனுக்கு நிவாரணத்தை கொடுக்கும், கெட்ட வாசனைகள் மனிதனுக்கு நோயை ஏற்படுத்தும். வாசனையில் எப்படிங்க நிவாரணம்? நம்ம யோசிக்கலாம், வாசனையில் எப்படிங்க நோய் வரும்ட்டு. இவர்கள் சொல்கிறார்கள், கெட்ட வாடைகள் மனிதனை நோயாக்கும், அவனுக்கு மத்தியில் நோயை அதிகப்படுத்தும். நல்ல வாசனை அவர்கள் மத்தியில் அதாவது நோயை நிவாரணப்படுத்தும், மனதை சந்தோஷப்படுத்தும் என்பதாக பதிவு செய்கிறார்கள். உளவியல் ரீதியான நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கிறது, உடல் ரீதியான நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கிறது. உளவியல் வேற, உடல் வேற. உடல் ரீதியான மருத்துவ பயன்களும் வாசனைகளின் மூலமாக இருக்கிறது, உளவியல் ரீதியான பயன்களும் வாசனைகள் மூலமாக இருக்கிறது. முதலாவதாக இந்த நான் சொன்னேன், ஜெர்மனியுடைய எலிஃப் என்ற மருத்துவர், இவர் சொல்கிறார், மன அழுத்தம் குறையும். நல்ல வாசனையினால் என்ன ஃபாய்தான்னு சொன்னால், மனசு ரிலாக்ஸாக இருக்கும், மன அழுத்தங்கள் குறையும், மூளையை அமைதிப்படுத்தும். நம்முடைய மூளை ஏதாவது தேவையில்லாமல் சிந்திக்கும் பொழுது நல்ல வாசனையில் இருக்கிறது மூளையை சாந்தப்படுத்தும். மூளையை சாந்தப்படுத்தினாலே மன அமைதி குறைஞ்சிடும். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 68 நபர்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னால் மன அழுத்தம், வேலை போல தாங்க முடியாமல் மன அழுத்தத்தோடு இருக்கிறார்களா, இந்த ரொம்ப மன அழுத்தம் இருக்கக்கூடிய ஒரு 68 நபர்களை ஆய்வுக்கு எடுத்து 1 மாத காலம் வாசனை திரவியங்களை கொடுத்து இந்த பெர்ஃப்யூம்ஸை யூஸ் பண்ண சொல்கிறாரு. 1 மாதத்துக்கு பிறகு சுமார் அதாவது இவர் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நல்ல ரிசல்ட் அந்த 68 பேர்கிட்ட கிடச்சிருக்கு. அந்த 68 பேர்கிட்டையும் இவர் என்ன எதிர்பார்த்தாரோ, ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் குறையும்னு எதிர்பார்த்தாரோ, இவர் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அவர்களுக்கு மன அழுத்தம் குறைந்தது என்பதாக பதிவு செய்கிறார். அதே போல் மூளை புத்துணர்ச்சியாக இருக்கும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாசனை, இதை நல்ல வாசனை திரவியங்களை பூசினா மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாசனைக்கு மூளைக்கு என்ன சம்மந்தம்னு நமக்கு தெரியலை, ஆனால் மார்க்கம் அது சயின்ஸ் பேசுது. ரசூலுல்லாஹ் இவ்வளோ டீட்டெயிலாம் சொல்லலை. உனக்கு மன அழுத்தம் குறையும், மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மூச்சுக்கோளாறு ஏற்படாது, நம்பிக்கையாக இருக்கும், கான்ஃபிடென்ட் வரும், இந்த எந்த விவரத்தையும் சொல்லலை. நீங்கள் வாசனை திரவியங்களை பயன்படுத்துங்க, இது நல்லது என்பதாக பெருமானார் பேசுகிறாங்க. ஆனால் இவர் பதிவு செய்கிறார், மூளை ஃப்ரெஷ்ஷாக, அதாவது மூளை புத்துணர்ச்சியாக இருக்கும். மூளையில் லிம்பிக் சிஸ்டம் என்பதாக ஒரு சிஸ்டம் இருக்குது, மூளையில் ஒரு பகுதி இருக்குது. நல்ல வாசனை திரவியங்கள் போடும் பொழுது, நுகரும் பொழுது மூளை பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தும். இந்த லிம்பிக் சிஸ்டம் தான் நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறையான சிந்தனைகளை ஏற்படுத்தும், பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தும். நல்ல வாசனைகள் நுகரும் பொழுது மூளையில் இந்த லிம்பிக் சிஸ்டமில் கரண்டில் லைட் அடிக்கிற மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தும். இதன் மூலமாக மூளை எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கவனம் மற்றும் நினைவாற்றல் அதிகமாகும். ஒரு காரியத்தில் அதாவது கவனமாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, கான்சன்ட்ரேஷன், இந்த கான்சன்ட்ரேஷன் இந்த நல்ல வாசனை மூலமாக கிடைக்கும். நல்ல வாசனையின் மூலமாக கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு நேமத்தை என்னன்னு சொன்னால் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். மூளையுடைய மெமரி பவர் அதிகமாகும். இவர் இந்த எலிஃப் என்பவர் ஒரு 100 நபர்களை நல்ல, அதாவது மெமரி லாஸாக இருக்கக்கூடிய, மறதி அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய, நினைவாற்றல் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு 100 பேரை எடுத்து 2 மாதங்கள் ஆய்வு செய்கிறார். 2 மாதத்துக்கு பிறகு இவர் நம்மனா சரி 220%, 100% கிடையாது, 200% கிடையாது, இவர் கணக்கு சொல்லார், 220% இவருக்கு நினைவாற்றல் அதிகமானது. எல்லாத்தையுமே மறந்துக்கிட்டே இருந்தாங்க, நினைவாற்றல் ரொம்ப குறைவாக இருந்தது. நம்ம ஒரு நல்ல வாசனை திரவியங்களை கொடுத்தோம், 2 மாதத்துக்கு பிறகு 220% இவருடைய நினைவாற்றல் அதிகமானது. மூளையில் ஹிப்போ காம்பம் என்ற ஒரு சுரப்பி சுரக்கிறது. இந்த சுரப்பி தான் மனிதனுடைய நினைவாற்றல் அதிகப்படுத்துது. மூளையில் ஹிப்போ காம்பம்ன்ற ஒரு சுரப்பி அதிகமாக சுரந்தால் நினைவாற்றல் அதிகமாக இருக்கும். சுரக்கிறது குறைவாக இருந்துச்சு சொன்னால் நினைவாற்றல் குறைவாக இருக்கும். எவ்வளோ படித்தாலும் மறந்துடுவாங்க. ஒரு கடைக்கு அனுப்பிச்சி விடுவீங்க, 4 ஜாமான் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா 3 ஜாமான் ஞாபகம் வரும், 2 ஜாமான் மறந்துடுவாங்க. இது மாதிரி அடிக்கடி மறதி ஏற்படுகிறது இல்லையா, இதெல்லாம் மூளையில் ஹிப்போ காம்பம் என்ற சுரப்பி குறைவாக சுரப்பதனால நீங்கள் அதிகமான நல்ல வாசனை திரவியங்களை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் இந்த ஹிப்போ காம்பம் என்ற சுரப்பி சுரக்கும், மெமரி பவர் அதிகமாகும் என்பதாக சொல்கிறார். இதெல்லாம் மருத்துவ ரீதியான, உளவியல் ரீதியான பயன்கள் சொல்லும் பொழுது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்பிக்கை, அதாவது ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்மளால் முடியும், நம்மளால் முடியாது என்ன இருக்குது, நம்மளால் முடியும் என்ற அந்த சிந்தனை, அந்த மனதைரியம் அதிகமாகும். மூச்சு கோளாறுக்காண்டி சில மருத்துவங்கள் சொல்கிறார். குறிப்பாக யூக்கலிப்டஸ் அப்படி இந்த வாசனை இருக்கிறது, மூச்சு கோளாறுக்கு மருத்துவமாக இருக்கிறது. தலைவலி வராது. பல பேருக்கு அத்தர் போட்டால் தலைவலி வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் அது அப்படி கிடையாது. ஏதோ ஒரு சில பேருக்கு அப்படி இருக்கலாம் இல்லையா. ஆனால் தலைவலிக்கு மருந்து இந்த வாசனை திரவியங்கள் இருக்கிறது. உடம்பு சோர்வாக இருந்துன்னு சொன்னால் நல்ல வாசனைகளை நுகர்ந்தீங்கன்னு சொன்னால் உடம்புல இருக்கக்கூடிய சோர்வு போயிடும். உழைப்பில் ஒரு நல்ல எண்ணம் வரும், உழைப்பில் திறன் அதிகமாகும், இரவு நேரங்களில் நல்ல தூக்கம் வரும். இது எல்லாமே நல்ல வாசனைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பதாக இந்த ஜெர்மனியை சேர்ந்த எலிஃப் என்ற மருத்துவர் பதிவு செய்கிறார். அதே நேரத்தில் நம்ம ஹதீஸில் பார்த்தோம் இல்லையா, நல்ல வாசனைகளை ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்த அதே நேரத்தில் கெட்ட வாடைகளையும் ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் பண்டாரமாக இருக்கிறத ரசூலுல்லாஹ் விரும்பலை.
ரசூலுல்லாஹ் பல நேரங்களில் சஹாபாக்களை கண்டிச்சிருக்கிறாங்க, அழுக்கு ஆடை அணிந்தவர்களை கண்டிச்சிருக்கிறாங்க, தலை சீவாமல் வந்தவங்களை கண்டிச்சிருக்கிறாங்க. அதாவது எல்லாத்துக்குமே ஹக்கு இருக்குது, கொஞ்சம் அழகாக இருக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னாங்க இல்லையா. கெட்ட வாடையோடு கூட்டத்துக்கு வர்றதை ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்க. அபுதாவுது ஷெரீஃபுடைய 3732வது செய்தி, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க, மன் அக்கல் அமீனுக்கும் ஃபலா யக்ரப ஹாதல் மஸ்ஜித. பூண்டு செடியை காட்டி யார் இதை சாப்பிடுவாரோ அவர் பள்ளிவாசலின் பக்கம் வர வேண்டாம், ஹத்தா எது ஹபுர்ரீஹு, அந்த வாடை அவரிடமிருந்து போகிற வரைக்கும். சில நேரத்தில் பூண்டு பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டா சமைச்ச வாடை வராது, சமைக்காத பச்சையான பொருட்களை சாப்பிட்டா வாடை வரும் இல்லையா, இந்த வாடையோடு நீ பள்ளிக்கு வராதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது உனக்கு மட்டும் நெகட்டிவ் பிரச்சனை இல்லை, உன்னோடு இருக்க மற்றவர்களுக்கும் பிரச்சனை வரும் என்பதாக சொல்கிறாங்க இல்லையா. அருமையான சகோதர மக்களே, பள்ளிவாசலுடைய ஆதாபுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நிறைய பார்க்குறோம் இல்லையா, பள்ளிவாசல் பாத்ரூம் தான் பல பேருக்கு பீடி சிகரெட் குடிக்கிற இடமா இருக்குது இல்லையா. பள்ளிவாசலில் போர்டு போட்டிருக்காங்களே, பாத்ரூமில் இங்கு புகையை அருந்தாதீர்கள், புகை பிடிக்காதுன்னு. அது எவ்வளோ பெரிய அசிங்கம் இல்லையா, அது மஹல்லாவுக்கு அசிங்கம் இல்லையா. பல இடங்களில் பார்க்குறோம், பள்ளிவாசல்களில் பீடி டப்பா போகிறதுக்கு ஒரு டப்பா வச்சுருக்கிறாங்க. இவர் பேசலில் போகிறார், அசிங்கமாக இருக்குது, இங்கேயாவது போட்டு தொலை என்று சொல்கிற அளவுக்கு சில இடங்களில் சில கேவலங்கள்லாம் நடைபெறுகிறது. பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான வாடைகளோடு வர்றதை அனுமதிக்கே இல்லை. பூண்டு ஹராம் கிடையாது, பூண்டு வெங்காயம்லாம் ஹராம் கிடையாது. ஹலாலான பொருளையே கெட்ட வாடை வருதுன்னா நீ பள்ளிக்கு வராதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஆளுங்க பீடி சிகரெட்டு கெட்ட பேச முடியல, பள்ளிக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அருமையான சகோதர பெருமக்களே, இதையும் ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்கிறாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மூளையில் லிம்பிக் சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. நல்ல வாடை வந்தால் நேர்மறையான சிந்தனை வருவது போன்று கெட்ட வாடை வரும் பொழுது எதிர்மறையான சிந்தனை வரும், கெட்ட சிந்தனைகள் இவருக்கு வரும் இல்லையா. கெட்ட வாடை அதிகமாக நுகர்ந்தால் கெட்ட சிந்தனைகள் வரும். இன்றைக்கி பாருங்க, கெட்ட வாடை வந்துச்சுன்னா தலைவலி அதிகமாகும், எப்போ பார்த்தாலும் எரிச்சலாக இருக்கும், மைண்டு ரிலாக்ஸ் இருக்காது, மைண்டு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது, எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எரிச்சலாக வரும். கெட்ட வாடை வந்தால் மூச்சு பிரச்சனை வரும், வாந்தி வரும், தேவையில்லாமல் கோபம் வரும். கெட்ட வாடைகள் தேவையில்லாமல் கோபம் வரும், உடம்பை சோர்வாக வைக்கிறோம், மக்கள்லேருந்து தள்ளியே வச்சுருப்போம் இல்லையா. நமக்கே ஒரு கெட்ட வாடை வந்துச்சுன்னா நம்ம யார் பக்கத்துலேயும் போய் ஒரு கூட்டத்தில் நிற்க நம்ம சங்கடமாக இருக்கும், அந்த மக்களும் நம்மளோடு சேர்ந்து இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் கெட்ட வாடையின் மூலமாக இருக்கிறது என்பதையும் நம்ம அறிவியல் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சொன்ன எந்த அறிவியலையுமே மையப்படுத்தலை, சாதாரணமான செய்தியை சொல்கிறாங்க. எனக்கு நறுமணம் ரொம்ப ரொம்ப விருப்பமானது, எனக்கு யாராவது உங்களுக்கு நறுமணம் கொடுத்தா அதை மறுக்காதீங்க, வாங்கி கொள்ளுங்க. நீங்கள் ஜிம்மா தொலைக்கு போகிறதாக இருந்தால் கண்டிப்பாக நறுமணம் பூசுங்க, பள்ளிவாசலுக்கு போகிறதா இருந்தால் நறுமணம் பூசுங்க, பெருநாள் தொழுகைக்கு போகிறதா இருந்தால் நறுமணம் பூசுங்க என்பதாக ரசூலுல்லாஹ் நறுமணத்திற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சின்ன சுன்னத்து இன்னைக்கு மருத்துவ உலகமே வியந்து பார்க்கிறது. எனவே பெருமானாருடைய சுன்னத்துக்களை அதிகமாக தேடி படிப்போம், அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவோம். அதன் மூலமாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹு தஆலாவுடைய ரிலா என்கின்ற பொருத்தத்தை பெற முடியும். அந்த நல்ல நசீபை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக.